கோவையில் 10 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம். நேற்று இரவு தான் அவங்களுடைய பிணத்தை கண்டெடுத்திருக்கிறாங்க. அதுவும் இங்கே கண்ணம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு குளக்கரை அப்படிங்கிற ஒரு குளத்துக்குள்ளே கண்டெடுத்திருக்கிறாங்க பிணத்தை. ஸோ இன்றைக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்து தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கப்பட்டிருக்கு. மக்களே, என்ன நடந்துச்சு, என்ன வந்திருக்கு ரிப்போர்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. நேற்று திருச்சி கோவையில் உள்ள நெடுஞ்சாலை, அது இதுவரைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி மக்களுக்கு பெருசாக தெரியாமல் இருந்திருக்கு. நேற்று இரவு திருச்சி டு கோயம்புத்தூர் போகிற அந்த ஒரு ஹைவேஸை முற்றிலுமாக மக்கள் பிளாக் பண்ணி சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் வராங்க, ஹையர் அஃபிஷியல்ஸ் வராங்க, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவங்க கிட்ட போராடுறாங்க கலைஞ்சு போக சொல்லி. அவங்க கலைஞ்சு போகவே இல்லை. 8 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகுது. இதற்கு பிறகுதான் இது அட்டென்ஷன் சீக் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுக்கிறது கிடையாது தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா 21 மே 2026 சூலூரில் இருக்கக்கூடிய பள்ளப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு குழந்தை 10 வயசு சிறுமி விளையாண்டு இருந்திருக்கு. வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு. பெற்றவங்க உள்ளே இருந்திருக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 hours கழிச்சு பார்த்தா அந்த குழந்தை வீட்டுக்கு வரல. போய் குழந்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையை காணணுன்னே உடனடியாக பக்கத்தில் சொல்லூர் காவல் நிலையத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. போலீஸும் ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க. அப்போது இந்த டீம் கூடவே அந்த ஏரியா மக்களும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தையை. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கூட விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களாம் யாரு, சக குழந்தைகள் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு குட்டி பையன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பையன்கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. அந்த பையன் சொல்றான், இல்லை இந்த மாமா தான் சாக்லேட்டு வாங்கி தர போறேன் பாப்பாக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு பைக்லன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறம் யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய திரு கார்த்திக் அப்படிங்கிறவர், 33 வயது. இவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த நபர். ஸோ அவர் போலீஸ் கூட சேர்ந்து தேடிட்டு இருந்திருக்காரு இவ்வளோ மணி நேரமா. அப்போது அவர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது, சார் நான் கூட்டிகிட்டு போனேன், பட் இவங்க சொல்ல டைம் நான் கூட்டிகிட்டு போகல, நான் முன்னாடியே நான் கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுத்து குழந்தைங்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ போலீஸ்க்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. அப்புறம் எங்கெல்லாம் கூப்பிட்டு போனேன், எந்த கடையை கூப்பிட்டு போனேன்னு கேட்குறாங்க. அந்த கடையெல்லாம் காட்டினதுக்கு பிறகு அவங்கள சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்து அதற்கு பிறகுதான் கூட்டி போயிருக்காரு அப்படிங்கிற டைம்லைன் தெரிய வருது போலீஸ்க்கு. ஸோ கார்த்திகை செக்யூர் பண்ணி தூக்கி விசாரிக்கிறாங்க. இந்த விஷயம் கார்த்திகை தூக்கி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே அங்கே உள்ள பொதுமக்களுக்கும் குழந்தையோட பெற்றவங்க தெரியாமல் பார்த்துக்கிறாங்க போலீஸ். ஸோ இதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. கேட்கும்போதெல்லாம் விசாரணை பண்ணுறோமா, தேடுறோம் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நேற்று இரவு திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் நெடுஞ்சாலையை ஃபுல்லாக அந்த மக்கள் பிளாக் பண்ணுறாங்க. 8 hours பிளாக் பண்ணி யார் குற்றவாளியும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. ஒரு தரப்புல கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றீங்க, இன்னொரு தரப்புல கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, உண்மைதான் என்ன அப்படின்னு அந்த மக்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பொழுதுதான் உயர் அதிகாரி சொல்றாரு, இல்லம்மா நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம், ஆனால் நீங்க இப்படி போராடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கண்ணம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய குளக்கரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மே இந்த குழந்தை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 22 மே நேத்து அந்த குழந்தைய பிணமா கண்டெடுக்கிறாங்க. ஸோ பிணமா கண்டெடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை உடம்புல காயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதற்கு பிறகுதான் இந்த விசாரணை தீவிரப்படுத்தி கார்த்திக்ன்ற செக்யூர் பண்ணி தூக்குறாங்க. ஸோ நேற்று யார் அக்யூஸ்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க, கண்டுபிடிச்சேன்னு சொல்றீங்க, கண்டுபிடிக்கலன்னு சொல்றீங்கன்னு மக்கள் போராடிட்டு இருந்தவங்க தான் சொல்றாங்க, இல்லமா கண்டுபிடிச்சாச்சு, நாங்கள் ஆதாரத்தோட பிடிச்சிருக்கிறோம், சிசிடிவி கேமரா பதிவோட பிடிச்சிருக்கோம். ஆனால் இப்படி போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் அந்த நபரை கூட்டிட்டு அந்த குளக்கரையில் போய் எப்படி கொலை பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் விசாரிக்க முடியாமல் தடையாயிடும். ஸோ நீங்கள் போலீஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, கண்காணிச்சுட்டே இருக்கிறீங்க. நாங்கள் யாராவது கூட்டிட்டு போனாலே உடனே நீங்கள் சூழ்ந்து அவனை அடிச்சு நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் விசாரணை தொடர முடியாமல் போயிடும், எங்கள் மேலே அலிகேஷன்ஸ் வந்துடும் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க போலீஸ் மக்கள்கிட்ட. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மக்கள் கலைஞ்சு போயிருக்காங்க. இன்னொரு புறம் சொல்றாங்க, நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். என்ன சந்தேகம் வந்துருச்சு இந்த மக்களுக்குன்னா, போஸ்ட்மார்ட்டம் அலோவ் பண்ண சொல்றாங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா மக்களே, போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறதுக்கு அந்த பெற்றவங்க கையெழுத்து அவசியமே கிடையாது தான். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம், ஒரு கஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுதுன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவதற்கு முன்னாடி அந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ் யாரோ அவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி ஒரு அப்ரூவல் மாதிரி வாங்கிக்கிறாங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்ஐடென்டிஃபைடு பாடி இல்லை ஒரு சந்தேக மரணம், இந்த மாதிரி மரணங்கள்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 வேறு சமூகத்து ஆட்கள் கிட்ட கையெழுத்து வாங்கினா போதுமானது தான். பட் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு காவல்துறை அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த குறிப்பிட்ட பிளட் ரிலேஷன்ஸ் யாரோ அவங்ககிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த 10 வயது சிறுமி, இறந்து போன சிறுமியை வந்து சிங்காநல்லூர் அரசு மருத்துவமனையில் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறாங்க போலீஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம், நேற்று இரவு ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படணும் அப்படின்னதுக்கு அங்கே என்ன மக்கள் நினச்சிட்டாங்கன்னா, பிஎம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை கொண்டு போய் நீங்கள் எதாவது பண்ணிடுங்க, நீங்கள் தகனம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. தகனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்படியே உடப்பில் போட்டுருவீங்க, எதுவும் செய்ய மாட்டீங்க, நாங்கள் விட மாட்டோம், எங்கள் நீதி கிடைக்கிற வரைக்கும், நாங்கள் குற்றவாளிக்கு அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் அலோவ் பண்ண மாட்டோம், குற்றவாளி என் கையில் கொடுத்துருங்க, நாங்கள் எல்லாத்தையும் அறுத்து எடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி கோமா பேசும்பொழுது தான் காவல்துறை உயரதிகாரி சொல்கிறாங்க, இல்லைம்மா அப்படி பண்ண முடியாது. ஏன் நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அலோவ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது மக்களே. ஒரு சந்தேக மரணத்தில் ஒரு பிணத்தை கண்டெடுக்கிறாங்க காவல்துறை அப்படின்னா, அங்கே உள்ள பேசிக் காயங்களை மட்டும் வச்சுட்டு இன்குவெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேசிக் காயங்கள், அதாவது அந்த பிணத்தை கொண்டு போவாங்க, பிணவரைக்கு போவாங்க. போகும்பொழுது முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு குழந்தைகளாக இருக்கும் பொழுது டிஎஸ்பி கேடலாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரி தான் வந்து தலைமை ஏற்றுப்பாங்க. அதில் அங்கே அந்த குழந்தையுடைய ஃபுல் பாடியை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இன்குவெஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ எடுப்பாங்க. அந்த இன்குவெஸ்ட் வீடியோவில் தான் எங்கெங்கெல்லாம் காயங்கள் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுமே இவங்க எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து என்ன மாதிரியான ஒரு காயமாக இருக்கும், இது ரேப் அண்ட் மர்டரா, இல்லை வெறும் மர்டரா, இல்லை செக்ஷுவல் அசால்ட்டா, இல்லை ஃபிசிக்கல் அசால்ட்டா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு அனலைசேஷன் வந்துடுவாங்க. வந்ததுக்கு பிறகு தான் பிஎம்க்கு அனுப்புவாங்க. பட் என்னதான் இன்குவெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் பிஎம்க்கு போய் அந்த ரிப்போர்ட்ஸ் ப்ராப்பராக வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே செக்ஷன்ஸ் ஆல்ட்ரே பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் சந்தேகம் பதிவு பண்ணப்பட்ட இந்த எஃப்ஐஆர், அதற்கு பிறகு அந்த குழந்தையுடைய பிணத்தை கண்டெடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு மர்டர் கேஸாக பதிவு பண்ணப்படுது. ஸோ எப்படின்னா கிட்னாப் அண்ட் மர்டர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிட்னாப் அண்ட் மர்டருக்கு அப்புறம் இந்த குழந்தை செக்ஷுவலாக தப்பாக நடக்கப்பட்டு அந்த குழந்தை இறந்து போயிருக்கா, ஸோ பாலியல் துன்புறுத்தல் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எதுவுமே எல்லாத்தையுமே ஒரு டாக்டர் ரிப்போர்ட்டை வச்சு தான் இதை அடுத்தது செக்ஷன்ஸ் ஆல்ட்ரே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் போலீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னா இந்த மக்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. அதற்கு பிறகு நாங்கள் குற்றவாளியை பிடிச்சாச்சுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அவங்க ஒத்துக்கல, கலைஞ்சு மட்டும் போகிறாங்க. பிஎம்க்கு அவங்க அலோவ் பண்ணல. ஆக்சுவலாக பிஎம் நேற்று நைட்டு பண்ணியிருக்கணுன்றது தான் பிளான் ஆஸ் பர் ஸ்கெடியூல். ஏன்னா ட்ரவுண்ட் பாடி தண்ணியில் எத்தனை நாள் ஊறி போச்சுன்னா பார்த்தா 21 மே அந்த குழந்தை காணாமல் போது, 21 அந்த குழந்தை கொலை பண்ணப்பட்டிருக்க வேண்டும், 22 தான் அந்த குழந்தைய வெளியே கண்டெடுக்கிறாங்க, பாடி பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் 24 hours கிட்ட இட்ஸ் ட்ரவுண்ட் பாடி. ஸோ ட்ரவுண்டு பாடியை வந்து எவ்வளோ சீக்கிரம் பிஎம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் எவிடன்ஸ் நம்ம கேப்சர் பண்ண முடியும். 4 நாட்கள் ஆக 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 அது வந்து எவிடன்ஸில் வந்து அழிய ஆரம்பிச்சிருன்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்பயும் இந்த மக்கள் ஒத்துக்காமல் இருந்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறம் அந்த 4 மணிக்கு 2 பேர், அதாவது கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் 33 வயது, அவர் கூட இருக்கக்கூடிய மோகன்ராஜ் அப்படிங்கிற நபர், 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் கார்த்திக் தான் மெயின் அக்யூஸ்ட் இந்த கேஸில் அப்படின்னு சொல்லப்படுது. அது கார்த்திகை வந்து இன்னைக்கு 4 மணிக்கு அந்த ஸ்பாட்டு குளக்கரை கூட்டு போயிட்டு எப்படி கொன்ன அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ நைட்டு 8 மணி நேரம் அந்த மக்கள் போராடி அவங்க வந்து கலைச்சி போய் கூட்டம் கலைக்கப்பட்டு அவங்க தூங்கிட்டு இருக்க அந்த சமயம் பார்த்து தான் காவல்துறை அந்த அக்யூஸை சேஃபாக கொண்டு போய் அந்த இடத்துல வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் அது ரெக்கார்டட், அது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு ஆஸ் யூஷுவல் போலீஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு யூஷுவல் ப்ராசஸ் ஸ்டோரி ஒன்று இருக்கும் பாருங்கள். அங்கே ஒரு மதில் சுவர் இருந்தது, அந்த மதில் சுவரை ஏறி குதிக்க முற்பட்ட பொழுது அது வழுக்கி கீழே விழுந்து விட்டான், விழுந்ததின் காரணமாக அவனது ஒரு கை ஒரு கால் உடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க பார்த்தீங்களா. அது வந்து இவங்களே அடித்து உடச்சிருவாங்கன்றது வேற கதை. பட் இந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம ஒரு சில தண்டனைகள் கடுமையாக இருக்கும்பொழுது தான் அந்த குற்றவாளிகள் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிறது தான் போலீஸோட தேரியாக இருக்கும். ஸோ அந்த கதைகள்லாம் முடிஞ்சப்பனே இந்த கார்த்திக்கு கை கால் உடஞ்சதுக்கு பிறகு அவனை வந்து கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை கூட்டு வந்து ஐசியூ அட்மிட் பண்ணி சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க பட் ப்ரெசென்ட். ஸோ இன்னொரு பக்கம் இவனை அரெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க போலீஸ் அந்த சம்மந்தப்பட்ட அந்த சிறுமியுடைய குழந்தைகள் பெற்றவங்க கிட்ட. இதை பாருங்கம்மா, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம், கைகாலெலாம் உடஞ்சிச்சு,
கீழே ஊந்துட்டான், வழிக்கு ஊந்துட்டான், எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் கொஞ்சம் பிஎம்க்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ நான் பேசிட்டு இந்த சமயத்தில் தான் பிஎம் முடிஞ்சிருக்கு மக்களே. முடிஞ்சதுக்கு பிறகு ஜென்ரலாகவே ஒரு வித்தின் ஒரு 3 to 4 hours ஆக்சுவலாக பார்த்து டைசெக்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இது என்ன மாதிரி டெத் அப்படிங்கிறது டாக்டருக்கு தெரிஞ்சிடும். பட் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் இதை வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலா பாலியல் சம்பவமா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியே வரல மக்களே. பிஎம் ரிப்போர்ட் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த வழக்கு ஒரு கிட்னாப் அண்ட் மர்டர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது அந்த கார்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு அக்யூஸ்ட் கிட்ட வரக்கூடிய நீதிபதிகள் ஃபர்ஸ்ட் இது வந்து கிட்னாப் அண்ட் மர்டர் அப்படிங்கும்பொழுது ஜேஎம் வருவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வருவாங்க. ஸோ ஜேஎம் கூட சப்போஸ் போக்சோ மேஜிஸ்ட்ரேட் போக்சோ ஜட்ஜும் வந்தாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பாலியல் ரீதியாக வந்து பண்ணப்பட்டு அந்த குழந்தை இறந்திருக்கு, இட்ஸ் ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் போக்சோ நீதிபதி கூட வரல அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இதை வந்து அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கலை அப்படின்ட்டு. பட் த ரீசன் என்ன? சப்போஸ் அந்த மாதிரி குற்றங்கள் நடந்திருக்கு, அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ண முற்பட்டு ட்ரை பண்ணி அந்த குழந்தை வந்து பல சித்திரவதை அனுபவிச்சு இறந்து போயிருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன் இஸ் சிம்பிள், மோட்டிவ் இஸ் சிம்பிள், முடிஞ்சிடும் அந்த இடத்துல. ஓகே, அந்த குழந்தைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த குழந்தை ஒத்துக்கல, இல்லை ஏதாவது ட்ரை பண்ணிட்டு அந்த குழந்தை உண்மையை சொல்லிருமோன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டான்றது மோட்டிவ் நமக்கு கிடச்சிடும், நிறைவே பண்ணலாம். சப்போஸ் அப்படி எந்த விதமான ஒரு தப்பு நடக்காமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்னா, இல்லை காஸ் ஆஃப் டெத் என்ன, கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்திருக்கா, ஆனால் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்போ எப்படி இறந்திருக்கு அந்த குழந்தை, எப்படி கொன்னாய்வன் அப்படிங்கிற அந்த காஸ் ஆஃப் டெத் தெரிஞ்சதுக்கப்புறம் எந்தவித பாலியல் ரீதியான தொந்தரவும் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த குழந்தை கொன்னதுக்கான காரணம் என்ன? பகைமையா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னும் பொழுது இல்லை ஏதாவது வேற ஏதாவது ஒரு பகைமை உணர்வுல கொண்டானா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும் மக்களே. பட் எது எப்படி இருந்தாலும் இது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணப்பட்டிருந்தாலும் இல்லை பகைமை ரீதியாக இது வந்து வெறும் மர்டர் கேஸாக மட்டும் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அந்த குழந்தை உயிரோடு இல்லை. அது ஒரு பெரிய வருத்தமான விஷயம்தான். எப்பவுமே இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்களே, நீங்கள் எல்லா கேஸும் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி சம்பவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய இல்லை பக்கத்திலேயே கூடவே இருக்கக்கூடிய நபர் தான் குற்றவாளியாக இருக்கும். ஏன்னால் அந்த குழந்தை ஒரு தைரியமாக ஒரு நம்பிக்கையாக ஒருத்தவங்க கூட பைக்கில் போய் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா வெளியே இருந்து எவனோ ஒருத்தன் உள்ளே வந்து இந்த குழந்தைய தேடி பிடிச்சி வந்து தூக்கவே மாட்டான், தூக்கவும் முடியாது. அப்போ சுற்றி உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் இதில் வந்து குற்றவாளியாக இருக்க முடியும். ஸோ இதுதான் இந்த மாதிரி வழக்குகளில் யூஸ்வலாக நடக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பேட்டர்னாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இப்போ இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வழக்குகளில் மேக்சிமம் த மேஜர் எவிடன்ஸ் பிகம்ஸ் தி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தான். சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு தான் இந்த வழக்கும் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. குழந்தை இல்லை, இறந்து போச்சு தான், இருந்தாலும் இந்த குழந்தை பாலியல் துன்புறுத்தல் அடைஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மனசில் ஒரு தோன்ற ஒரு விஷயமாக இருக்குது. வேற ஏதாவது ஒரு வெஞ்சன்ஸுப்பா, அந்த குழந்தைய கூட்டு போய் இது பண்ணிட்டான்ப்பா கொண்டுட்டான்ப்பான்னா கூட ஒரு ஓரத்தில் இந்த குழந்தை சித்திரவாதை இந்த மாதிரி அனுபவிக்காமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும் மக்களே. நிச்சயமாக அதுக்கும் நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.